தளபதி படை அனைவருக்கும் வணக்கம். நமது சாட்டை துரைமுருகன் அவர்கள் தளபதி விஜய்க்கு அவராக எந்த தொகுதியில் நிற்கிறாரு, அங்கேயே நிற்க போறோம்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு இருக்காரு. ஐயா, இதுக்கு இவரு அஜித் நினைச்சிட்டாரா என்னன்னு தெரியல. சினிமால எதிர்க்கிறவன பெரிய ஆள் ஆயிடுறான். நம்ம அரசியல் எதிர்த்து பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. கண்டிப்பா ஆனா தோத்துருவும் தெரிஞ்சு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு நம்மளுக்கு தெரியுது. எதுக்கு ஐயா இந்த வேலை? இவரு தளபதிக்கு எதிராக நின்று தளபதி எதிர்த்து இவர் பெரிய ஆளா ஆகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. ஆனா சீமான் அண்ணனை போட்டு தள்ளிட்டு இவர் பெரிய ஆளா வரலான்னு நினைச்சிட்டு இருக்காரான்னு தெரியல. அடுத்து ஆனா இப்படி ஒரு இதுவே நினைச்சிட்டு இருக்காருங்க. விபத்தை ஏற்படுத்துறாரு. இது சாட்டை துரைமுருகன் அவரை கண்டிப்பா தளபதி விஜய்க்கு அவரை எதிராக யார் நிக்கிறாங்களோ அவங்கள பத்தி கண்டிப்பா அந்த தொகுதியில பேசும் பொருளாகவும், அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் நின்னா இன்னும் ஒரு பேர் ஃபேமஸ் ஆகும், இன்னும் பெரிய அளவுல உயரலாம் அப்படின்னு நினைச்சு தப்பு கணக்கு போட்டுட்டாருங்க. ஆனா கண்டிப்பா ஜெயிக்க போறது கிடையாது. தளபதிக்கு எதிரில நீங்க நில்லுங்க, நிக்காம போங்க. ஆனா சவாலா விட்டுட்டு அந்த மாதிரி நிக்காதீங்க தயவு செஞ்சு. நாங்க தான் உங்கள கண்டுக்கவே இல்லையா ஐயா? தளபதி உங்கள பத்தி ஏதாச்சும் ஒரு இடத்துல பேசுறாரா? இல்லையா? நீங்க எதுக்குய்யா இந்த மாரிலாம் பண்ணிட்டு பில்டப்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க ஒரு 2 பேருக்கு இடையில தாங்க போட்டி. ஒண்ணு நம்மளுக்கே தெரியும் தளபதி அடிக்கடி எல்லா இடத்துலயும் சொல்றது தான். ஒண்ணு டிஎம்கே, ஒண்ணு டிவிகே. இவங்க நடுமேத்துல எங்கேருந்து வராங்கன்னு தெரியல. என்டிகே. என்டிகே ஆட்டத்திலே இல்ல. சரி ஆட்டத்திலே இல்லன்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு சாட்டை துரைமுருகன் அவர் கணக்கிலே இல்ல. கள்ள நோட்டு மாரி. ஆனா அவரு என்ன பண்றாரு பார்த்தீங்களா? தளபதிய நாங்க தான்டா தளபதி எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. இது என்ன கதை வசனமே புரியலங்க. படத்துல வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி அவங்க ஒரு பக்கம் ஓரமா போய் விளையாடின்னு இருக்கட்டும். நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுவோம், கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இது நிறைய பேர் இப்படிதான் பேசிட்டு வராங்க. கண்டிப்பா இவரு சாட்டை துரைமுருகன் அவங்க சொன்னது கேட்டோடனே ஒரு பக்கம் சிரிப்பு தான் வருது. எதுக்குடா இது வடிவேலு சொன்ன பாரு, நீங்களா அடிச்சு ஃபேமஸ் ஆக போறீங்களாடா? ஐயோ, யார் யார் தான் வரதுன்னு தெரியல. இப்போ ஃபேமஸ் ஆகுதுன்னா எப்படி தெரியுமா? தளபதி அவர்களை பத்தி பேசி இது பண்ணி அவர் அந்த தொகுதியில நின்று அரசியல்ல அது மூலியமா பண்ணி ஃபேமஸ் ஆகுறது. எதுக்குப்பா இந்த மாதிரி வேலை? மற்ற கட்சியெல்லாம் இருக்காங்க, அவங்களும் அமைதியா இல்லையா? அண்ணன் அண்ணன் ஆகட்டும், தம்பி ஆகட்டும், சாட்டை துரைமுருகன் ஆகட்டும், எல்லாமே இதே ஒரு வேலையா தான் வச்சிருக்காங்க. சீசன் ட்ரெண்ட் இருக்கிறவங்களும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறது. இந்த கமல் அடிச்சாங்க, ரஜினிகாந்த் அடிச்சாங்க, விஜயகாந்த் அடிச்சாங்க. இப்போ வந்து அவங்களாம் சாதாரணமா போயிட்டாங்க, கடந்து போயிட்டாங்க. ஆனா தளபதி நீங்க அப்படி நினைக்காதீங்கப்பா தயவு செஞ்சு. தளபதி வந்து வேற ரகம். நீங்க பார்த்து உஷாரு. ஓரமா நின்று விளையாடு. அதுதான் நம்ம இதுவா இருக்குது. நம்ம அவங்கள பத்தி பேசவும் முடியலங்க. அதிகமா பேச பேச ஒரு பக்கம் சிரிப்பா தான் வருது, ஒரு பக்கம் கோவமாவும் இருக்கு. என்ன பண்றது?